கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு தி பைபிள் மெசேஜ் ஆஃப் தொலைக்காட்சி நேயர்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் பத்திரிகையின் ஆசிரியரும் வத்தலக்குண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியருமான நம்முடைய அருமை சகோதரர் பி. அர்ஜுனன் அவர்கள் தேவ செய்தி அளிப்பார்கள். கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் நிகழ்ச்சி நேயர்களாகி உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். அன்பானவர்களே, இந்த புத்தாண்டிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வோம். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக. இந்த உலகத்திலே நாம் எதையோ வாங்குகின்றோம், அதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை. ஆனால் மகிழ்ச்சியை கொடுப்பது எது? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சாலமோன் ஞானி சொல்லுகின்றார். தன்னுடைய பிரசங்கி புஸ்தகத்திலே அவர் இவ்விதமாக சொல்கின்றார். பிரசங்கி 3வது அதிகாரம் 12வது வசனம், மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்பானவர்களே, சாலமோன் ஞானியை பற்றி நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். தன்னுடைய ராஜ்ய பாரத்திலே மிக சிறப்பான ஒரு ராஜ்யத்தை செய்த ஒரு ராஜா, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா, தாவீதுடைய மகன். இந்த ஞானி சாலமோன் ராஜ அரண்மனையிலே மிக சிறப்பாக வாழ்ந்த ஒரு ராஜா. அவனைப் போல ஞானம் உள்ளவர்கள் முன்னும் பின்னும் இருந்ததில்லை. அவ்வளவு சிறப்பான ஒரு ஞானத்தை பிதாவாகிய தேவன் சாலமோனுக்கு கொடுத்திருந்தார். இங்கே நாம் பார்க்கும்போது இந்த வசனத்திலே 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, மகிழ்ச்சியாக இருப்பது. இந்த மகிழ்ச்சியாக இருப்பது என்றால் முகத்திலே நிச்சயமாக தெரியும். ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றாரா இல்லையா என்பது முகத்திலே நாம் கண்டுகொள்ளலாம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13வது வசனம், மன மகிழ்ச்சி முக மகிழ்ச்சியை தரும். A merry heart makes a cheerful countenance. முகத்திலே நாம் கண்டுகொள்ளலாம். அது எப்படி மகிழ்ச்சி வருகிறது? மனதிலே மகிழ்ச்சி வேண்டும். மனது மகிழ்ச்சியை அடையும் போது முகம் மலர்ந்து விடுகிறது, மிக சிறப்பாக இருக்கின்றது. அநேகர் நம்மை பார்த்து கேட்கின்றார்கள், மிக நன்றாக சந்தோஷமாக இருக்கின்றீர்களே, எப்படி என்று கேட்பார்கள். முகத்தை பார்த்து கேட்கின்றார்கள். உண்மையிலே நாம் மனதிலே சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்கும்போது முகமலர்ச்சி காணப்படும். மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். By the sorrow of the heart the spirit is broken. அன்பானவர்களே, மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று பார்க்கிறோம். இந்த மனது துக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதனாலே ஆவி என்னாகும்? முறிந்து போகும். சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் காணப்படுவோம். மன துக்கத்தினால்தான் ஆவி முறிந்து போகிறது. இந்த மனதிலே சந்தோஷம் இருக்கும் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே முக மலர்ச்சியை கொண்டு வரும். ஆக இந்த புத்த ஆண்டிலே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 17:22 வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம்,
A merry heart does good like a medicine என்று பார்க்கிறோம். நல்ல ஔஷதமாக இருக்கிறது. மன மகிழ்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஔஷதத்தை கொண்டு வருகிறது. ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறது. எத்தனையோ மருந்து மாத்திரைகளை நாம் உட்கொள்ளுகிறோம். ஆனால் உண்மையிலே மன மகிழ்ச்சியாக நாம் இருப்போம் என்றால் அதுவே நமக்கு மருந்தாக இருக்கிறது. சந்தோஷம் அநேக நோய்களை குணமாக்கி விடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சந்தோஷத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த வேதாகமத்திற்கு உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அங்கேதான் மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி நல்ல ஔஷதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் என்று பார்க்கிறோம். But a broken spirit dries the bones. ஆவி முறிந்து போகும் என்றால் எலும்புகளை உலர பண்ணும். நம்முடைய எலும்பு கட்டுவிட்டது என்று நாம் சொல்லுவோம். எலும்பிலே உக்கள் உண்டானது என்று சொல்லுவோம். அந்த விதமான ஒரு முறிவு ஏற்படும் என்றால் மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும். இந்த சரீரத்திற்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பது எலும்புகளாக இருக்கிறது. எலும்புகளிலே பலன் அடைய வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் எலும்புகள் பலன் அடையும். ஆக முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, மகிழ்ச்சியை பற்றி நாம் பேசுகிறோம். மகிழ்ச்சியை குறித்து நாம் தியானம் செய்கின்றோம். மகிழ்ச்சியை பற்றி வேதாகமம் சொல்லுகிறது. இந்த மகிழ்ச்சி எப்பொழுது வரும்? நீங்க கேட்கலாம், நான் மகிழ்ச்சிக்காக எவ்வளவோ நான் முயற்சி எடுக்கின்றேன், இந்த மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது வரும்? வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் மகிழ்ச்சி வருகிறது. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. இன்றைக்கு அனைவரும் சொல்லுகிறார்கள், மகிழ்ச்சி இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உட்கொண்டீர்களா? அதை உள்வாங்கிக் கொண்டீர்களா? அதை உங்களுடைய இருதயத்திலே பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டீர்களா? அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி காணப்படும். எரேமியா தீர்க்கதரிசி எவ்வளவு தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். இந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? வசதி படைத்தவர்கள் இந்த உலகத்திலே வசதியாக வாழ்வார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமா? இந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? எந்த கடையிலே கிடைக்கும்? வேதாகமம் சொல்லுகிறது, மகிழ்ச்சி எங்கே இருக்கிறதா? 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 27வது வசனம், மகிழ்ச்சியும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. Glory and honor are in his presence. அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அவருடைய சமூகம் எங்கே இருக்கிறது? தேவன் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ஆக மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் வாடாத ஜீவ கிரீடம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாமும் விற்றிருப்போம். இந்த காரியங்கள் எல்லாமே தேவ சமூகத்திலே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மகிமை கனம் இந்த இரண்டுமே அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. Strength and gladness are in his place.
அவருடைய ஸ்தலத்திலே இருக்கிறது. அவருடைய ஸ்தலம் என்று பார்க்கும்போது, எங்கே ஆண்டவருடைய நாமத்தினாலே 2-3 பேர் கூடுவார்களோ அங்கே அவர் இருக்கிறார். அதான் அவருடைய ஸ்தலம். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாமே அவருடைய ஸ்தலமாக இருக்கிறோம். ஆக இந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் அவருடைய ஸ்தலத்திலே இருக்கிறது. இந்த ஸ்தலத்திலே இருக்கிறதான நாம் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும், மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக இருக்கும் என்றால் நாம் மகிழ்ச்சியோடு கூட இருக்க முடியும். அவரோடு கூட நடக்க வேண்டும். வாக் வித் காட். அன்பானவர்களே, நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நீங்கள் அறிவீர்களா? தேவனோடு வாழுங்கள். தேவன் உங்களோடு கூட வாழும்படியாக விரும்புகின்றார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த புதிய வருடத்திலே நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது உண்மையான மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமே இல்லையே என வேதனையோடு நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய வருடத்திலே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனோடு இருக்க வேண்டும். தேவ சமூகம் உங்களுக்கு முன்னே கடந்து செல்லும். இந்த மகிழ்ச்சி எப்படி வரும்? அநேகர் கேட்கிறார்கள், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது எப்படி, அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்கின்றார்கள். நெகேமியா புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் குளுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். நாம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? கொள்மையானதை நாம் புசிக்கிறோம், விதவிதமான பதார்த்தங்களை நாம் செய்து உட்கொள்ளுகிறோம். புதிய ஆண்டு, புதிய வஸ்திரம், புதிய புதிய காரியங்களை அனுபவிக்கிறோம். நல்லதுதான். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் இல்லாதவர்களுக்கு அவைகளை பகிர்ந்தளிக்க வேண்டும். ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த உலகத்தில் எத்தனை ஏழைகளை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சாப்பிட்டார்களா? அவர்கள் உடுத்தினார்களா? அவர்கள் நன்கு உறங்கி எழுந்தார்களா? அவர்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார், நான் சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் சொல்வதை காட்டிலும் மற்றவர்களை நோக்கி பாருங்கள். உன்னை போல பிறனை நேசி என வேதாகமும் சொல்லுகிறது. அவனும் நம்மை போல ஒரு மனிதன் தான், இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் யாரா இருந்தால் என்ன, அவனும் நம்மை போல ஒரு மனிதனாக இருக்கின்றான். மனித நேயத்தோடு கூட நாம் அவனை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு உங்களுடைய பங்குகளை அனுப்புங்கள். ஏனென்றால் இந்நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். 7 நாளுமே பிதாவாகிய தேவன் பரிசுத்தமாக்கினார். 7 நாளுமே சிறப்பான நாட்கள் தான். 7 நாட்களிலுமே நாம் உதவி செய்யலாம். அன்பானவர்களே, நீங்கள் அந்த விதமாக உதவி செய்து கொண்டிருக்கிறீர்களா? இப்படி உதவி செய்ய வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். பகிர்ந்து கொடுக்கும் போதுதான் உண்மையிலே மகிழ்ச்சி வரும். ஒரு குழந்தையின் இடத்திலே ஒரு பொருளை நாம் கேட்கின்றோம். அந்த குழந்தை மகிழ்ச்சியாக அந்த பொருளை நமக்கு கொடுக்கும். அதனுடைய முகத்தை பாருங்கள், மிக மகிழ்ச்சியாக காணப்படும். கள்ளக்கபடம் இல்லாமல் அதை நமக்கு எடுத்து கொடுக்கின்றது. அதை போல அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, உங்களுடையதை நீங்கள் பகிர்ந்து அழியுங்கள்.
அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் காணப்படும். அதிகமாக நாம் சேர்த்து வைத்துக் கொண்டே போவோம் என்றால் பாரம் தாங்காமல் கவிழக்கூடிய ஒரு கப்பலை போல நாம் மூழ்கி போய்விடுவோம். நமக்கு போதுமானதாக இருக்கிறது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் என வேதம் சொல்லுகிறது. ஆக நமக்கு மிஞ்சின நிறைய காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. அவைகளை நாம் முதலாவது ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. பிரசங்கி 5:19 சொல்கிறது, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். This is the gift of God. அது தேவனுடைய அனுக்கிரகமாக இருக்கிறது. அவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். அவன் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அநேகர் அவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்களே. எங்கே போவது, எங்கே போய் சொல்வது? இந்த காரியங்களே மிகவும் வேதனையான ஒன்று. எல்லா பொருட்களும் இருக்கும், அனுபவிக்க முடியாது. அந்த சக்தியை அவர்களுக்கு தேவன் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் எல்லா பொருட்களையும் அனுதினம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அது தேவனுடைய அனுக்கிரகம். அது பரத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது, அது பூமியிலிருந்து வரக்கூடியது அல்ல. இந்த மகிழ்ச்சி கூட தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, நன்மை செய், do good. பிரசங்கி 3:12 இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம். ஆக நன்மை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையாருக்கு எழுதும்போது கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஏற்ற காலத்திலே நாம் அறுவடை செய்வோம். ஆனால் நாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அநேகருக்கு சோர்வு வருகிறது. நன்மை செய்து என்ன பலன் கிடைத்தது? கெட்ட பேர் தான் வருகிறது. ஒருபோதும் அப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் நன்மை செய்ததை சோர்ந்து போகாமல் செய்து கொண்டே இருங்கள். எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 நாம் வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அவர் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தாராம் இயேசு கிறிஸ்து. 33 ஆண்டுகள் 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுத்தார். 3 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷகர்கள் அவருடைய உன்னதமான ஊழியத்தை பற்றி பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். எங்கும் நன்மை செய்கிறவராக இருந்தார். எந்த ஒரு நபருக்கும் ஆண்டவர் தீமை செய்யவே இல்லை. சுவிசேஷ வசனத்தில் எல்லாம் தியானித்து பாருங்கள். ஒருவரும் அவரை குற்றப்படுத்த முடியாது. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. நன்மையே செய்தார் என்று பார்க்கிறோம். தன்னிடத்திலே வந்த யாவரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. நம்மிடத்திலே ஒருவர் 100 பேர் வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒரு 80 பேருக்கு உங்களால் உதவி செய்ய முடியும், 20 பேருக்கு முடியவில்லை என்று சொல்வீர்கள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. 100 பேர் வந்தால் 100 பேருக்குமே அவர் நன்மை செய்தார். ஒருவரையும் புறம்பே தள்ளவில்லை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 11-12 வசனங்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பேதுருடைய ஆலோசனையை பாருங்கள். நாம் எல்லோருமே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்யக்கூடியது மாம்ச இச்சை.
இந்த மாம்ச இச்சையை விட்டு நாம் முதலாவது விலக வேண்டும். நம்முடைய ஆதி தாயை நாம் நன்கு அறிவோம். அந்த இச்சையினாலே பாவத்துக்குட்பட்டாள். அன்பானவர்களே, இந்த மாம்ச இச்சையை விட்டு நாம் விலக வேண்டும். புறஜாதிகள் நம்மை பார்த்து அக்கிரமக்காரர்கள் என்று சொல்கிறார்கள். பேசுவது வேதம், ஆனால் செயல்பாடோ வேதத்தின்படி இல்லை என்பார்கள். அவர்கள் மத்தியிலே நாம் நற்சாட்சி வாங்க வேண்டும் என்றால் நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கையை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அனுதினமும் புறஜாதி மக்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் சட்டென்று குற்றப்படுத்தி விடக்கூடாது. அவர்கள் கிறிஸ்தவத்திலே நலமான காரியங்கள் உண்டு என்று இன்றளவும் அவர்கள் நம்பிக்கையோடு கூட இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவர் நன்மை செய்கிறவராக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். ஆகையினாலே உலக அளவிலே அவருடைய வார்த்தைகள் எங்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் நம்பினவர்களாக இருக்கின்றோம். புறஜாதிகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நற்கிரியைகளை அவர்கள் பார்க்க வேண்டும். அதனாலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன வழி? நல்லதே நாம் செய்ய வேண்டும். அவற்றை நிமித்தம் சந்திப்பு நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய நடக்கை மிகவும் முக்கியம். பேருக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கிறிஸ்தவம் ஒரு புனிதமானது, பரிசுத்தமானது. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஒரு அழகான, ஒரு புத்திமதியான வார்த்தைகளை பேதுரு சொல்லியிருக்கிறார். எனவே அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய நடக்கையை குறித்த விஷயத்திலே மிக கவனமாக இருங்கள். தேவனுடைய நாமம் ஒருபோதும் தூசிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. மூன்றாவது காரியம், வேறொரு நன்மை இல்லை என்று பிரசங்கி 3:12 வாசிக்கிறோம். There is no good. வேறொரு நன்மை எதுவுமே இல்லை. இதை தவிர மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்வதுமே இல்லாமல் வேறொரு நன்மையும் இல்லை. பிரசங்கி 2:11, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. There was no profit under the sun. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமே இல்லை என வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவோ பிரயாசப்பட்டார். சாலமோன் கட்டாத அரண்மனையா, சாலமோன் அனுபவிக்காத பொருட்களா? அத்தனை காரியங்களை அனுபவித்தவர் சாலமோன். அவரை போல வாழ்ந்தவர் அவருக்கு முன்னும் இல்லை, அவருக்கு பின்னும் இல்லை என்றே நாம் சொல்லலாம். என் கைகள் செய்த சகல வேலைகளையும், என்னென்ன வேலைகள் செய்தாரோ அதெல்லாம் அவர் பார்க்கிறார். நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். எல்லாம் பார்த்தாச்சு. இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. உண்மை அதுதானே. அழகழகான வீடுகளை கட்டுகிறோம், கடன் வாங்கி கட்டுகிறோம், நம்முடைய கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாம் நாம் செய்கிறோம், பல பொருட்களை வாங்கி அலங்கரிக்கிறோம். ஆனால் முடிவில்லை அதை குறித்து நாம் என்ன சொல்லுகிறோம்? என்ன வீடு, என்ன பிரயாசம், எல்லாம் வீணாய் போய்விட்டது. எதற்கு தான் இவ்வளவு காசை நான் செலவு செய்தேனோ எனக்கே தெரியவில்லை என்று நாம் அங்கலாய்த்துக் கொள்ளுகிறோம். மாயை. எபேசியர் 6வது அதிகாரம் 2-3 வசனங்கள், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலே நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். இதுதான் முதலாவது கற்பனையாக இருக்கிறது. வாழ்க்கையிலே நமக்கு சந்தோஷம் வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதாகமம் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதன்படியாக நம்முடைய பெற்றோர்களை, தாய் தகப்பனை நாம் கனப்படுத்துகின்றோமா என்று சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு அநேக தங்களுடைய பெற்றோர்களை
கனப்படுத்த தவறி விடுகிறார்கள். அவர்கள் மரித்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறார்கள், ஐயோ நான் இப்படி செய்திருக்க வேண்டும், நான் அப்படி செய்திருக்க வேண்டும், என்னுடைய தகப்பனுக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருந்தது, எல்லாம் செய்யாமல் போய்விட்டேனே என்று வேதனை கொள்கிறார்கள். மரித்ததுக்கு அப்புறம் நீங்கள் யோசிப்பதிலே அர்த்தம் ஒன்றுமே இல்லை. அவர்கள் உயிரோடு இருக்கிற நாட்களிலே நீங்கள் இதை செய்ய வேண்டுமா? மரித்ததுக்கு அப்புறம் விதவிதமான போட்டோக்கள் வைக்கிறார்கள், கல்லறைகளை அலங்கரிக்கிறார்கள், அவர்களுக்காக நினைவு மண்டபங்களை எழுப்புகிறார்கள், இரவு பகலாக ஒளிரக்கூடிய லைட்டுகளை போட்டு அலங்கரிக்கிறார்கள் போட்டோக்களை சுற்றி. இதனாலே அவருடைய ஆத்மா மகிமைப்பட போவதே இல்லை. அவர்கள் உயிரோடு இருக்கிற நாட்களிலே உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறதா. கடைசியாக காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. பிரசங்கி 12, 13, 14 வசனங்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. Let us hear the conclusion of the whole matter. காரியத்தினுடைய கடைத்தொகை என்ன? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. Fear God and keep His commandments, for this is the whole duty of man. இதுதான் மனுஷன் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும். முதலாவது, இந்த கண்பானவர்களே, தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இந்த பூமியில எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லா மனுஷர் மேலும் விழுந்த அது கடமையாக இருக்கிறது. கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும். இதுதான் காரியத்தினுடைய கடைத்தொகையாக இருக்கிறது. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவ நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். God shall bring every work into judgment with every secret things, whether it be good or whether it be evil. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, தேவ நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீர் அறிய வேண்டும் என பிரசங்கி எழுதியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியிலே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருந்தோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றையும் தேவ நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தப் போகிறாராம். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் அவர் அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். இந்த இரண்டு காரியங்களை நீங்கள் செய்தாவே நீங்கள் நிறைவானவர்களாக இருப்பீர்கள். இதை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வருடத்திலே செய்ய துவங்குங்கள். பவுலுடைய ஆலோசனையை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Rejoice in the Lord always. And again I say rejoice. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள். ஆக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக என்று சொல்லும்போது தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் மகிழ்ச்சி. வந்து போகக்கூடியது அல்ல. சந்தோஷம் என்பது நிரந்தரமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடியது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் உணர்த்துகிறார். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய வருடத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் நன்மை செய்யவும் நாங்கள் நாடத்தக்கதாக அனுக்கிரகம் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உடைய பரிசுத்த வேதாமத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொலைக்காட்சி நேயர்கள், அன்பின் சகோதர சகோதரிகள் யாவரையும் இந்த புத்தாண்டிலே ஆசீர்வதித்து மகிழ்ச்சியின் வழியிலே அவர்களை வழிநடத்தியல்ல வேண்டுமா எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.